லாஸ்டா போஸ்ட் பண்ண லாங் வீடியோல நம்ம சிவராத்திரிக்கு சென்னையில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு ரீச் ஆன வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல என்ன உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா டே 2 அண்ட் டே 3யோட vlog தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைட்டு போய் தூங்குறதுக்கே 2:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 o'clock என்னமோ தான் எழுந்திருந்தோம். ஸோ அப்படியே வந்து போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பொங்கல் வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேவி அக்காவோட குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பூஜை தான் பண்ணுவாங்க. ஸோ அம்மா பொங்கலை வந்து அக்கா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. நான் தனியாகவே உட்காந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தேன். கூட மாட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கிட்ட வச்சுட்டு சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் தட்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்னோட புகுந்த வீட்டு குலதெய்வமும் பிறந்த வீட்டு குலதெய்வமும் தேங்காய் பழம்லாம் உடைச்சு சாமிக்கு நல்லா சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஃபேமிலியா கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச்மே அங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்ல 2 days vlog சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். எங்கடா இப்ப பேக் பண்ணிட்டு போறேன்னு பாத்தீங்கன்னா தேவிகா வந்து அவங்க வீட்டு குலதெய்வம் கோயில வந்து டிராப் பண்ணணும். ஸோ அங்கதான் கிளம்பிட்டோம். ஹலோ गाइस, இதான் எங்க ஊரு. இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து ஊராது வாட்டெவர் நம்ம குலதெய்வம் கோயில்ல இங்க டைகர்லாம் இருக்கும். இப்போ வந்தது வண்ணாரப்பேட்டை. அதான் ஊரு அம்மா, இது நம்ம ஊர் தானமா சொல்லணும். குலதெய்வ கோயில் தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்னா இப்போ நீ நம்ம குலதெய்வம் கோயிலுன்னு சொல்றதுக்கு பதில் நம்ம ஊருன்னு சொல்லிட்டேன்னா அதனால எனக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கதை பேசிக்கிட்டே தேவியக்காவை அவங்க குலதெய்வம் கோயில போய் விட்டுட்டு நாங்க அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல்ல சாப்பிட்டுருந்தோம். ஐயப்பன் மெஸ்ல. சின்ன ஹோட்டலா இருந்தாலும் டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். மார்னிங் சீக்கிரமா கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு நைட்டே வந்து அம்மா எல்லாருக்குமே பால்கோவா வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே. எங்களோட பிளான் எப்படின்னா அமாவாசைக்கு குலதெய்வம் கோயில நைட் தங்கணும்னு தான் வந்திருந்தோம். ஆனா வந்து கோயில்ல அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு நைட் யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே ஒரு ரூம் எடுத்து நைட் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்க கிளம்பி போறோம்னு பாத்தீங்கன்னா அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தேவிகாவை போய் பிக்கப் பண்ணணும். பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்டாளம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். தேவிகா எப்பவுமே அவங்க ஃபேமிலியோட வருவாங்க. ஸோ குட்டீஸுக்கு இந்த வாட்டி எக்ஸாம் சொல்லிட்டு அக்கா மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒன் டே நாங்கள் இங்கே நைட் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேற்றே வந்து வீட்டுக்கு கிளம்பியிருப்போம். ஸோ அப்படியே போகிற வழியில் ஆண்டாளம்மன் கோயிலில் கையெடுத்து கும்பிட்டுட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன் கோயில் கோபுரம் தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த சிம்பிளில் இருக்கும். கோவிலில் அர்ச்சனை பண்ணும் போது வாழைப்பழம்லாம் கொடுத்தது வந்து 2 நாளைக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு பசுமாடுக்கு கொடுத்துட்டு கீழே இறங்கி வீடியோ எடுக்கிறதுக்கு லைட்டாக சோம்பேறித்தனம் பட்டுட்டு கண்ணாடியிலேயே வந்து எடுத்துட்டு இருந்தேன் வீடியோலாம். நம்ம கோயில் பக்கத்தில் வந்து அந்த ரூம் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். சாமிக்கு போகும்போதே பூலாம் வாங்கிட்டு நேற்று இந்த இடத்துல அவ்வளோ ஜனம் இருந்துச்சு. இப்போ காலியாக இருந்துச்சு கோயில் பார்க்கறதுக்கே. நேற்றை விட இன்னைக்கு நல்லா நின்று சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படி நாங்கள் எங்கே கிளம்பி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா தேவிகாவோட குலதெய்வம் கோயிலுக்கு தான். தேவிகா குலதெய்வம் வந்து நாகாத்தம்மன். இந்த அம்மனுக்கு வந்து கோபுரம்லாம் எதுவும் கட்டாம அப்படியே அந்த காலத்துல இருந்தே இப்படியேதான் அந்த தரையோட தான் இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி தான் உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கட்டுறதுக்காக. அக்காவோட குலதெய்வம் கோயிலே வந்து லஞ்ச்லாம் முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்க கோயிலாவது கிராமத்துல இருக்கு, பக்கத்துல அக்கத்துல வீடு இருக்கும். அக்காவோட கோயில் வந்து காட்டுக்குள்ள இருக்கும் சாமி. இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க ஏரியாவா வண்டி வர்றதுக்கு போறதுக்கு. ஒரு 13-14 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா எங்க தரணி பாப்பாக்கும் திவ்யாக்கும் இங்கதான் காது குத்தி இருந்தாங்க. எங்க ஃபேமிலில இருந்து எல்லாருமே போயிருந்தோம். எங்க சித்தி, பெரியம்மா, மாமா, அத்தைன்னு சொல்லி நிறைய பேர் போயிருந்தோம் ஒரே வேன்ல. அந்த டைம்லயே செம்ம வைபா பாட்டெல்லாம் போட்டு எங்க அண்ணா பெரியப்பா செம்ம டான்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு அந்த மெமரிஸ் அந்த பக்கம் போகும்போது வந்துட்டே இருந்துச்சு. அதுதான் எங்க ஃபேமிலியோட எல்லாரோட போன லாஸ்ட் ட்ரிப்பாவுமே இருந்துச்சு. தென் உளுந்தூர்பேட்டை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு காஃபி ஷாப்ல நின்றுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வண்டியை எடுத்துட்டு ஒரே ஸ்ட்ரெயிட் வந்து சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்துட்டோன்னா நம்ம ஏரியால இருக்க அடையாறு பவன்ல சாப்பிட்டுட்டு இந்த விலாக் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம தீபிஸ் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.